அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மிதுன ராசியை பத்தி தாங்க. இந்த மிதுன ராசி அப்படின்னு எடுக்கும்போது அது வந்து புதனுடைய ஆதிக்கத்தின் கீழே வரக்கூடிய ஒரு ராசி. நம்ம எந்த ஒரு ராசியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அவங்களுடைய ஜாதக கட்டம் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா அதை வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்க்க முடியாது. இப்ப நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு கடக ராசி, நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு விருச்சிக ராசி, நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு மிதுன ராசி அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அவங்களுடைய ஜாதகத்துல மற்ற கிரகங்கள்ல எது எது பலமா இருக்கு, எது எது பலவீனமா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சோ ஒருத்தவங்களுடைய ஜாதகத்துல எல்லாமே வந்து அந்த ராசியை வச்சு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா 100% அப்படி சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒருத்தவங்களுடைய ராசி என்னவோ அந்த ராசி ஆதிபதியுடைய ஒரு கேரக்டர் அப்படின்றது அந்த ராசியில உள்ளவங்க கிட்ட இருக்கும். அந்த வகையில இப்ப பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசி அப்படிங்கும் போது புதனுடைய அம்சத்துல உள்ள ஒரு ராசி இது. புதன் அப்படின்னாலே வந்து நல்ல ஜாலியா இருக்கிறது, நிறைய வந்து ஒரு லவ் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து புதன் தான். சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ஒருத்தங்களை பார்த்தா அவங்களை வந்து புடிச்சு போயிடும். இதை சொல்லும் போதும் எனக்கு ஞாபகம் வருது. திருமணம் ஆனவங்க மேல கூட வந்து ஈஸியா காதல் வரக்கூடிய நபர்களா இவங்க இருப்பாங்கன்னு சொன்னது இல்லைங்க, நான் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிக்கு வந்தாங்க. சில பேர் வந்து ஆமா அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணவும் செஞ்சாங்க. ஆக்சுவலா நீங்க வந்து நெகட்டிவா ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. உண்மையாவே உங்க லைஃப்ல நீங்க அந்த மாதிரி இல்லாம இருக்கலாம். ஆனா நான் வந்து கன்சல்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது யாரோ ஒரு மிதுன ராசி, எனக்கு மிதுன ராசியை பிடிக்கவே பிடிக்காததுனால உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லணும்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு நான் சொல்றதா இருக்கு. எனக்கு பர்சனலி பிடிக்காததுனால நான் வந்து நெகட்டிவா நான் சொல்றேன் அப்படின்னா அதை வந்து இத்தனை பேர் வந்து எதுக்காக வந்து லைக் பண்ணணும். இப்ப நீங்க வந்து நெகட்டிவா ஒரு கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா அது அப்படியே என்னோட இதுல வந்து இருக்கதான் செய்யும். பட் பாசிட்டிவா எத்தனை பேர் வந்து ஆமா நான் இது வந்து அனுபவிச்சிருக்கேன், ஆமா என்னுடைய ஃபேமிலியில இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத எதுக்காக சொல்லணும். அவங்க எல்லாருமேவா நான் வந்து செட் பண்ணி வச்சு நீங்க இப்படி சொல்லுங்க அப்படின்றேன். சோ அந்த மாதிரி கிடையாது. நீங்க இண்டிவிஜுவலா அந்த மாதிரி நான் வந்து கிடையாது, என்னோட லைஃப்ல நான் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். பட் மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து மாட்டிக்கிறாங்க. சோ நான் வந்து அப்ப சொன்ன ஒரு பாயிண்ட் அதுதான் நான் இப்பவும் சொல்றேன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒருத்தங்க மேல அன்பு வைக்கணும், ஒருத்தங்க மேல வந்து லவ் அண்ட் கேர் இவங்க வந்து வைக்கணும், ஒரு அஃபெக்ஷன் வந்து வைக்கணும் அப்படின்னா அவங்க இன்னாரு இவங்களை பார்த்துதான் நம்ம பண்ணணும், இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களை தான் நம்ம வந்து லவ் பண்ணணும், இந்த ஏஜ்ல உள்ளவங்களை தான் பண்ணணும், இப்படி வெல் செட்டில் ஆனவங்களை தான் பண்ணணும், இந்த மாதிரிலாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. ஜென்ரலா இப்போ வந்து ஒரு லவ் பண்றாங்க, ஒரு மேரேஜ் பண்ண போறாங்க அப்படின்னா நிறைய இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. சில பேர் இப்பெல்லாம் வந்து பார்த்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போய் தான் அவங்க வந்து கல்யாணமே பண்றாங்க. ஆனா நீங்க வந்து இப்போ மிதுன ராசிக்காரங்க நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே கல்யாணம் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிருக்கும், இல்ல வந்து கணவர் இல்லாம இருப்பாங்க. ஆனா ரொம்ப நல்ல ஒரு குட் ஹார்ட்டட் பர்சனா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இவங்க வந்து ஐயோ பாவம் அவங்க லைஃப்ல அவங்க இவ்வளவு பிரச்சனையா வந்து ஏற்கனவே அனுபவிச்சிட்டாங்க, நம்ம அவங்களுக்கு வாழ்க்கை கொடுப்போம் அப்படின்ற தாட்ல தான் நான் அந்த விஷயம் வந்து சொன்னேன். ஸோ அப்படிப்பட்ட பர்சனா தான் இவங்க இருப்பாங்க. ஒருத்தவங்க மேல உண்மையிலேயே வந்து ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து வந்துருச்சு. அவங்க வந்து ஒரு 10 வயசு பெரிய பொண்ணா இருக்கட்டுமே, இல்ல பரவாயில்ல ஆனா எனக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனா இவங்க வந்து இருப்பாங்க. சோ ஒரு ட்ரூ லவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா கையில வந்து இப்போ காசே இல்லை அப்படின்னாலும் கடன் வாங்கி அவங்களுக்கு வந்து செலவு பண்ணுவாங்க. வாங்க உனக்கு வந்து இது பிடிக்குமா, நான் உனக்கு வாங்கி தரேன் வா அப்படின்ற மாதிரி. ஏன்னா புதன் அப்படிங்கிறது வந்து சந்தோஷமா இருக்கிறது, புதன் அப்படிங்கிறது வந்து ஜாலியா நம்ம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம், நிறைய செலவு பண்ணி இப்படி எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்ல. சோ அதுதான் வந்து இவங்களுடைய பேசிக் நேச்சரா இருக்கும். கேட்டு பாருங்க மிதுன ராசிக்காரங்க எத்தனை பேர் வந்து லவ்வருக்காக செலவு பண்ணி நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரிதான் அவங்க வந்து கையில இருக்கிற காசு நமக்கு யாரையாவது ஒருத்தவங்களை பிடிக்குமா, ஓகே அவங்களுக்காக நம்ம செலவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க கூட ஜாலியா இருக்கணும். இவங்க கிட்ட பேசினா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ அவங்க கூட வந்து நான் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன், அவங்களுக்காக வந்து நான் மணி ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சு நிறைய பண்ணி ஏமாந்து போறது ரெண்டாவது விஷயம். ஆனா அவங்களுடைய நேச்சர் அப்படிதான் இருக்கும். சோ இந்த மிதுன ராசிக்காரங்க அப்படிங்கும்போது ஈஸியா வந்து ஒருத்தங்களை பேசுறது, நம்ம இப்போ ஒரு 10 பேர் வந்து ஒரு ஹால்ல இருக்கிறாங்க, யாருக்குமே யாரையும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க அங்க இருக்கிறாங்கன்னா அப்படியே பக்கத்துல உள்ளவங்க கிட்ட ஒரு பேச்சை போடுறது, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, ஓகே நான் இங்க இருந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஈஸியா ஒருத்தவங்க கூட வந்து ஜெல் ஆகுறது அப்படின்றது வந்து இந்த மிதுன ராசியுடைய ஒரு பேசிக்கான கேரக்டரா இருக்கும். நம்ம அப்பதான் புதுசா பார்த்திருப்போம், ஏதோ பல வருஷம் பார்த்து பேசின மாதிரி வந்து பேசுவாங்க. சோ அந்த அளவுக்கு ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப ஈஸியா பழகுறது, ரொம்ப ஜோவியலா இருக்கிறது அப்படின்றது வந்து இவங்களுடைய பேசிக் நேச்சர். சரி அப்போ இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது சில நெகட்டிவான விஷயங்கள் அவங்க கிட்டே இருக்கும். எல்லார்கிட்டயுமே 12 ராசிக்கிட்டயுமே பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கும், நெகட்டிவான விஷயங்களும் இருக்கும். நான் எல்லாத்தையுமே சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்கேன். சோ இவங்க வந்து யார்கிட்டலாம் வந்து உஷாரா இருக்கணும். புதனுடைய ராசி தானே, அப்போ அறிவு வந்து ரொம்ப அதிகமா இருக்குமே, அப்ப இவங்க வந்து ஏமாறவே மாட்டாங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அந்த மாதிரி கிடையாது. எவ்வளவுதான் அறிவாளியா இருந்தாலும்
சில இடத்துல அன்பின் காரணமா ஏமாறலாம், ஏதோ நம்பிக்கையின் காரணமா ஏமாந்து போகலாம். அந்த வகையில இவங்களும் வந்து ஏமாந்து போவாங்க. சோ இந்த மிதுன ராசிக்காரங்க யார் யார்கிட்டலாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு 3 ராசி இருக்குதுங்க. அதுல முதல் இடத்துல இருக்கக்கூடியது விருச்சிக ராசி, 2வது மகரம், அடுத்தது மீனம். சோ இந்த 3 ராசிக்காரங்க உங்க கூட இருக்கிறாங்க, ஏதோ இவங்க கூட ஒரு பஞ்சாயத்து வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு வகையில வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இவங்க மூலமா வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால இவங்க கூட வந்து ஏதோ தகராறு வரப்போகுது, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுதுன்னு உங்களுக்கு முதலே தெரிஞ்சதுன்னா எப்பா சாமி ஆமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி தள்ளி போயிடுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய மனநிலை வந்து ரொம்ப நார்மலா இருக்கணும், உங்களுடைய மன அமைதி வந்து உங்ககிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 ராசிக்காரங்க கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காதீங்க. தேவையில்லாம ஒரு பிரச்சனையை தலையில தூக்கிட்டு போன மாதிரி கடைசியில ஆயிடுங்க.